வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா? ஸோ அதனால மார்னிங்கே வந்து இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் என்ன பண்ணோன்னா, ஒரு மண் சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாவை போட்டுட்டு அதுவும் நல்லா பொரியும் போது என்ன பண்ணலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுட்டு, ஆனியன் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாக்கள் இருப்பாங்க இல்லையா, காரத்துக்கு தேவையான மசாலாக்கள், ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த மட்டனை, அந்த மட்டன் கால், ஆட்டுக்கால் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். பாயான்னு சொல்லும்போது தேங்காய் இல்லைனா எப்படிங்க, ஸோ தேங்காய், முந்திரி, கொஞ்சம் மிளகு அது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு தூவி எடுத்திங்கன்னா சும்மா கம 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 கமன்னு ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடி. அது என்னவோ தெரியலங்க, அடுப்பில் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் வேகமாக என்னவோ ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.